ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ 2026ல கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பத்தி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன், ஓல்டஸ்ட் இன்ஸ்டியூஷன் நம்ம சொல்லலாம். ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட ஓகேங்களா. இங்க கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸுமே இருக்கும், அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸுமே இங்க அவைலபிள் இருக்கு. என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்சஸ்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு, இது மாதிரி வந்து ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, தென் காலேஜோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல் அனலைசிஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் ஸ்கிப் பண்ணீங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆக்சுவலா இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சிவில் ஏரோட்ரம் போஸ்ட் அங்கதான் இருக்கு. கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு கரெக்டா 8 கிலோமீட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு இந்த காலேஜே இருக்கு. சரிங்களா, ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இதுலதான் இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்கு, நம்ம கோர்சஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். சரிங்களா, கோர்சஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தென் அடுத்து கட் ஆஃப் நம்ம பார்ப்போம். இல்ல சிவில் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க கோர்சஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலா வந்து 14 கோர்சஸ் இங்க அவைலபிள் இருக்கு. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில கோர்சஸ் கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸா இருக்கு, சில செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸா இருக்கு. சரிங்களா, சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா எய்டட் கோர்ஸுமே இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுமே இருக்கு. எய்டட்ல 45 சீட்ஸ் இருக்கு. 1956ல உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா அக்ரிடேஷன் 2025 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் பினான்சிங்ல வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்ல 15 சீட்ஸ் இருக்கு. 2011ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. தென் அடுத்து அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட்ல டோட்டலா 65 சீட்ஸ் வந்து இருக்கு. 1956ல ஆரம்பிச்ச கோர்ஸ். சரிங்களா, அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங்ல 55 சீட்ஸ் இருக்கு. 2009ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு கோர்ஸுமே உங்களுக்கு எம்பிஏ அக்ரிடேஷன் வந்து 2025 வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு. தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் ஏ பொறுத்த வரைக்கும் எய்டட்ல 65 சீட்ஸும் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் செல்ஃப் சப்போர்ட்டிங்ல 55 சீட்ஸும் உங்களுக்கு இருக்கு. 2013ல செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. பட் எய்டட் கோர்ஸ் 1956ல ஆரம்பிச்சிருக்காங்க. எம்பிஏ அக்ரிடேஷன் 2025 வரைக்கும் எம்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா, தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ. சரிங்களா, இசிஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எய்டட் கோர்ஸுமே இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸுமே உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 60 சீட்ஸ். எய்டட் 1968ல ஆரம்பிச்சிருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2008ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு கோர்ஸ் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ 2025 வரைக்கும் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எய்டட் கோர்ஸ் 60 சீட்ஸ் இருக்கு. 1986ல ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் இன்டேக் 126 2008ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எம்பிஏ 25 வரைக்கும் இருக்கு. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பண்ணால் டோட்டலாக 60 சீட்ஸ் உங்களுக்கு 2000ல ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு 2027 வரைக்கும் எம்பிஏ அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் எய்டட் கோர்சஸ்மே இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு. எய்டட் 40 சீட்ஸும் செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து 20 சீட்ஸ் இருக்கு. 1963ல உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எய்டட் கோர்ஸ். செல்ஃப் சப்போர்ட்டிங் 2018ல உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் லாஸ்டா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சது. உங்களுக்கு டோட்டலா 60 சீட்ஸ் 2021ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்து கட் ஆஃப் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங். ஓகேங்களா, சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் வேணா 189 கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. உங்களுக்கு 2023ல உங்களுக்கு இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180.5 இருந்தது. உங்களுக்கு 2024ல 184.5, 2025ல 189 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கட் ஆஃப் வந்து நல்லாவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 186.5, பிசிஎம் 183.5, எம்பிசி 185.5, தென் எஸ்சி 177.5, எஸ்சிஏ 159.5, எஸ்டி 178. தென் ரேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கோ ரேங்க்கும் நல்லா ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 2023ல 17,000 ரேஞ்சஸ்ல இருந்தது, 2024ல 16,000 இருந்துச்சு. பட் இந்த 2025ல 15,000 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நல்லா ஃப்ரண்ட்லவே வந்திருக்கு. எல்லா கம்யூனிட்டிஸுமே உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதனால இந்த வருஷம் டெஃபினட்டா இதோட கட் ஆஃப் வந்து இன்னும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல போகதான் வாய்ப்புகள் இருக்குமே தவிர கட் ஆஃப் வந்து இன்னும் அதிகமாகும். ரேங்க்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து உங்களுக்கு
செல்ஃப் சப்போர்ட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் 15 சீட்ஸ் தான் இருக்கனால வந்து சில கம்யூனிட்டிஸ்ல சீட்ஸ் வந்து அலங்கேட் ஆகாது. பட் 2023ல உங்களுக்கு வந்து 171.5 இருந்தது. 2024ல 183 ஆகும். 2025ல உங்களுக்கு 186.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் அதே மாதிரி பிசி வந்து 184.5, எம்பிசி 182.5, தென் எஸ்சி 171 வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு ரேங்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது சிவில் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கு. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 186.5 இருந்திருக்கு. 2024ல உங்களுக்கு 189, 2025ல 192 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதாவது பிசி 191, தென் பிசிஎம் 190.5, தென் எம்பிசி 188.5, தென் எஸ்சி 178, தென் எஸ்சிஏ 163.5 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 10,000 ரேஞ்சஸ்ல இருந்தது. 2024ல சேம் அதே 10,000 ரேஞ்சஸ்ல இருந்து 2025ல உங்களுக்கு 9,000 ரேஞ்சஸ்க்கு வந்திருக்கு. ரேங்க் வந்து நல்லா ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி கட் ஆஃபும் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ரைஸ் ஆகிட்ட அந்த மாதிரி இது கட் ஆஃபுமே நல்லா ரேங்க்கும் நல்லா ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இந்த வருஷமும் உங்களுக்கு ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எய்டட் கோர்ஸ். தென் அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நல்லாவே உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. 2023ல 178.5 இருந்தது. 2024ல 184.5, 2025ல 189.5 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த வருஷமும் உங்களுக்கு கட் ஆஃப் ரைஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியில 187, பிசிஎம் 182.5, எம்பிசி 184, எஸ்சி 173.5, தென் எஸ்சிஏ 156 வரைக்கும் கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் இது டெஃபினட்டா வந்து உங்களுக்கு போன வருஷமே கட் ஆஃப் வந்து நல்லா ரைஸ் ஆயிருக்கு. ரேங்க்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரண்ட்ல இருக்கு. 2023ல 20,000 இருந்தது. 16,000 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 2024ல 2025ல 14,000, ஓகேங்களா, நியர்லி 2,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதனால இந்த வருஷம் இன்னும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தென் அடுத்து ட்ரிபிள் இ, ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2023ல 193.5 இருந்தது. 2024ல சேம் அதே ரேஞ்சஸ்ல இருந்துச்சு. பட் 2025ல 195.5 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி 195, பிசிஎம் 195, பிசிஎம் எம்பிசி 194, தென் எஸ்சி 185, தென் எஸ்சிஏ 179.5, எஸ்டி 161.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரேங்க்ஸ் வந்து அப்படியே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு ஓசியை பொறுத்த வரைக்கும் 3,800, 900 அந்த ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டண்டா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் இலேயே உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்கு. அந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 190.5 இருந்தது. 2025ல 192, 2025ல உங்களுக்கு 194 வரைக்கும் கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. பிசி வந்து 193, தென் பிசிஎம் 192, எம்பிசி 192, எஸ்சி 177.5 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. பட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் சேம் அதே சிமிலர் ரேஞ்சஸ்ல 6,000 ரேஞ்சஸ்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 6,400, 600 அந்த ரேஞ்சஸ்லேயே ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லுமே அதே ரேஞ்சஸ்ல இருக்கு. ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் சேம் அதே ரேஞ்சஸ்ல போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஓகேங்களா. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் உங்களுக்கு ரீசெண்ட் இயர்ஸா நல்ல மூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்ல ஆப்ஷனா இருக்கு. இன்னைக்கு இ வெஹிக்கிள் அது மாதிரி இருக்கிறதுனால நல்ல மூவ்மெண்ட் வந்து 2023ல 196.5 இருந்து 2025ல 196, 2025ல உங்களுக்கு 197.5 கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி வந்து 197, தென் பிசிஎம் 196, தென் எம்பிசி 196.5, தென் எஸ்சி 189, தென் எஸ்சிஏ 191, தென் எஸ்டி 193.5 வரைக்கும் உங்களுக்கு போக போயிருந்திருக்கு 2025ல. இந்த வருஷம் இதோட கட் ஆஃப் வந்து இன்னும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023ல 1,933 இருந்தது. 2024ல சேம் அதே ரேஞ்சஸ்ல இருந்திருக்கு. பட் 2025ல கட் ஆஃப் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. ஸ்லைட்லி வந்து உங்களுக்கு 100 ரேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதனால இந்த வருஷம் இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஈஸியை பொறுத்த வரைக்கும். தென் அதே மாதிரி ஈஸியில உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங், ஓகேங்களா, செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு. சரிங்களா, செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 2023ல 195 இருந்து 2024ல 184 தான் அதே ரேஞ்சஸ்ல இருக்கு. பட் 2025ல 196.5 கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் 196, தென் பிசிஎம் 195.5, தென் எம்பிசி 196, தென் எஸ்சி 186.5, எஸ்சிஏ 175, எஸ்டி அலங்கேட் ஆகல. தென் அதாவது உங்களுக்கு ரேங்கை பொறுத்த வரைக்கும் சேம் அதே 2,800, 700 ரேஞ்சஸ்ல மெயின்டைன். இந்த வருஷம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 2,600 ரேஞ்சஸ்ல உங்களுக்கு 100 மோர் தென் 100 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதனால ரேங்க் வந்து இந்த வருஷமும் இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா கேட்ட கோர்ஸ்ல
முக்கியமான கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். 2023 195 197 இருந்து 24லயும் 197. 2025 உங்களுக்கு 198 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. பட் ஆனா பிசி 187.5, பிசிஎம் 197, எம்பிசி 197, எஸ்சி 192, தென் எஸ்சிஏ 187.5 இருந்திருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023ல 1343 இருந்தது, 1499 24ல இருந்தது. தென் 25ல உங்களுக்கு 1429 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஸ்லைட்லி 10 ரேங்க்ஸ் வந்து பேக்ல போயிருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயுமே ரேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் பேக்ல போயிட்டு இருந்திருக்கு. நீங்கள கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த வருஷம் உங்களுக்கு இதோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் ஸ்லைட்லி இருக்கு. ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு எய்டட் கோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, எய்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸ் பார்த்தோம். இப்போ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். தென் 2023ல உங்களுக்கு 196.5 இருந்தது, 2024ல 196, தென் 25ல 197 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்தவரைக்கும் 196.5, தென் பிசிஎம் 196, தென் எம்பிசி 196.5, தென் எஸ்சி 187, தென் எஸ்சிஏ 176 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 1600 ரேஞ்சஸ்ல இருந்து 2024ல 1826 இருந்தது, 2025ல 2885 மோர் தென் 200 ரேங்க் வந்து உங்களுக்கு பின்னாடி போயிருக்கு. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ரேங்க் வந்து பின்னாடி போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுல எய்டட் கோர்ஸ் கிடையாது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சேம் அதே ரேஞ்சஸ்ல 196 அந்த ரேஞ்சஸ்லயே உங்களுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 196, பிசிஎம் 196, எம்பிசி 196, தென் எஸ்சி 187, தென் எஸ்சிஏ 176, தென் எஸ்டி 187.5 இருந்திருக்கு. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரேங்க் பார்த்தீங்கன்னா 2023ல 1900 இருந்தது, 2024ல இன்னொரு ரேங்க் பின்னாடி போயிருக்கு, தென் 2025ல இன்னொரு ரேங்க் பின்னாடி போயிருக்கு. இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200, இப்போ இன்னும் ஒரு 500 வந்து 2025ல இன்னும் 500 ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. ஓகேங்களா, இந்த வருஷம் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு வந்து டெஃபினட்டா வந்து ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் டவுனா இருக்க நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் எய்டட் கோர்ஸ். இல்ல 2023ல 185 இருந்து 2024ல 189, 2025ல 192 இதோட கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் அதே மாதிரி பிசி வந்து 189, பிசிஎம் 189.5, எம்பிசி 187, எஸ்சி 176, தென் எஸ்சிஏ 159 வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் உங்களுக்கு ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 12,000 இருந்து 2024ல 9,700, தென் 2025ல 9,000 சம்திங், அது 9,900 மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ரிமைனிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுமே இங்க இருக்கு. 2023ல 184 இருந்தது, 2024ல உங்களுக்கு வந்து 186 மாறி இருக்கு. 2025ல 188 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசி 187, எம்பிசி 182, எஸ்டி 170, தென் எஸ்டி 144 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 14,000 இருந்து 2024ல 14,000, பட் ஆனால் 2025ல உங்களுக்கு 17,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேங்க் ஸ்லைட்லி பேக்ல போயிருக்கு. ஓசியா பக்கம் ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்ல ரேங்க் வந்து உங்களுக்கு சேம் அதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. சரிங்களா. தென் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா சூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இன்னும் வந்து ரேங்க் வந்து பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப் லாஸ்ட் இயர் என்னதான் ஏறிந்தாலும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கு. சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தா கோர்சஸ் 14 கோர்சஸ்க்குமானவே உங்களுக்கு ரேங்க் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்குறோம். தென் அடுத்து இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் டீடைல்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் எல்ஐடி அப்படின்னு சொல்லி சிஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல ஹோம் பேக்கேஜஸ் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 2023ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஹையஸ்ட் பேக்கேஜும் தென் எல்லா டீட்டெயில்ஸுமே இதெல்லாம் அவைலபிளாக இருக்கு. தென் பிளேஸ்மெண்ட் இதை பற்றி தென் இங்கே பிளேஸ்மெண்ட்டு நீங்கள் ஹோம்லேயே பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல்லை பற்றி கம்ப்ளீட் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணி ஒவ்வொரு இயருக்குமே தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். சரிங்களா. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கிற ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா. ஜஸ்ட் லோட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. நீங்கள் வெப்சைட்ல போய் கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் எல்லா டீட்டெயில்ஸுமே இதெல்லாம் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் சிஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஏன்னா சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறைய ஃபர்ஸ்ட் சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாறிட்டதுனால எல்லாம் அதே ரொட்டீனா
நேம்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. சரிங்களா? சரி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அருமையா இருக்கு. இதுல வந்து கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கிறதுனால நீங்க 2 ஆப்ஷன்ஸுமே நீங்க சாய்ஸ்ல வச்சுக்கலாம். நீங்க இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா? கவுன்சிலிங் கோட் 2007. சரிங்களா? இந்த காலேஜை நம்ம ஆப்ஷன்ஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொரு கம்பெனியிலான எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, எந்த எப்போ நடந்துச்சு, இது ஃபுல் டீடைல்ஸ் கம்பெனி விசிட் பண்ணதுலேருந்து எல்லா டீடைல்ஸுமே கம்ப்ளீட்டாக அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2007. ஓகேங்களா? இதுதான் நம்ம ப்ரெசென்ட் வந்து இதோட க்ளோசிங் அண்ட் கட் ஆஃப் எல்லாமே பார்த்தோம். சீட்ஸு, ஃபீஸ் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் டீடைல்ஸுமே உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே எய்டடுக்கு என்ன, நான் எய்டடுக்கு வந்து அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபீஸ் டீடைல்ஸுமே நீங்கள் இதில் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஃபீஸ் டீடைல்ஸ் ஒவ்வொரு இயருக்குமே எவ்வளோ ஃபீஸ், பிடெக் எய்டட் கோர்ஸ்னா எவ்வளோ ஃபீஸு, தென் அதேமாதிரி கவுன்சிலிங்கில் செல்ஸ் சப்போர்ட்டிங் வந்தால் என்ன ஃபீஸஸு, ஓகேங்களா? கவுன்சிலிங்கில் எம்சிஏ எம்பிஏ ப்ரோக்ராம் எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லா டீடைல்ஸுமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணும்னா காலேஜ் பற்றி டீடைல்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.